ஆண்டு 6 மாதம் 7 நாள் 25 வெள்ளிக்கிழமை மே 8 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்க தகுதியை மேம்படுத்திக் கொள்ளும் மாணிக்க மாணவர்கள். நந்திதா சென்னை மாவட்டம் 7ஆம் வகுப்பு இருந்துச்சு. நான் 2 நாள் வரையும் ஒண்ணுமே இல்லை, இப்பதான் வீட்டுக்கு போகணும்னு இருந்துச்சு. அந்த 2 நாளுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சேன். கவனிச்சோடனே எனக்கு நிறைய புரிய ஆரம்பிச்சது. நானும் கவனிக்க ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒவ்வொரு புது விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் விட்டுருப்பேன் கவனிக்காம இருந்தேன்னா எனக்கு தோணுச்சு. இப்போ நான் பேச கவனிக்க இந்த மாதிரி புது கத்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் இந்த வாய்ப்பை விட்டுருந்தேன்னா எனக்கு இந்த கருத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஹரிகிஷன், தென்காசி மாவட்டம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சமூக பொறுப்புனா எனக்கு ஓரளவுக்கு தெரியும். என்னோட சமூக பொறுப்பா நான் நினைச்சது கல்வியை மட்டும்தான் நினைச்சேன். நம்ம படிச்சு முன்னேறி நம்ம நாட்டை காப்பாற்றணும், அதை மட்டும்தான் நினைச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம சமூகத்தில் சில சீர்திருத்தங்கள் இருக்கு, அதை பொறுப்பேற்று அதை மாற்றி அமைக்கிறது தான் நம்மளோட பொறுப்பு. முடிச்சு பூர்விகா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன். எனக்கு கலாபாசறை வைக்கணுங்கிறது ரொம்ப நாள் கனவு. ஆனால் நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். பாலையா சொன்னதுக்கு அப்புறமா நான் எப்படி பண்ணதுன்னு தெரியாது, ஆனால் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நான் போய் இங்கே என்ன சொல்கிறேன்னா, நான் அடுத்த ரீஓப்பன்ல 1 மாசத்துல விஷ்ணுவை சொன்ன மாதிரி தான் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்னா என்ன நான் காட்டுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்த 1 மந்த்ல மாணிக்க மாணவர்கள் ஈரோட்டில் ஒவ்வொரு ஸ்கூல் போய் நான் செலெக்ஷன் பண்ணி அடுத்து வரப்போகும்போது 50 பேரை நான் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுவேன். அதை உங்க முன்னாடி நான் சொல்லிடுவேன். லோகஸ்ரீ, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வரேன். செக்ஷன்ல நம்ம நாட்டுக்காக போராடின தேச தலைவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மளும் நாட்டுக்காக போராடினது புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தடவை வராத மாணிக்க மாணவர்களை அடுத்த தடவை கூட்டிகிட்டு வந்தேன். எந்திரிச்சு மைக் பிடிச்சி பேசவே பயப்படுவேன். இந்த தடவை ஸ்டேஜுக்கு பேசுறது எனக்கு மகிழ்ச்சி இருக்கு. என் பேர் ஜனனி, தென்காசி மாவட்டம். 9th முடிச்சிருக்கேன், 10th போறேன். பாரத் சபையை பத்தி சொல்லியிருந்தாங்க. எனக்கு பாரத் சபைனா சுத்தமா என்னன்னே தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி பாரத் சபை நான் எங்க ஊர்லயும் போய் அமைப்பேன் மகிழ்ச்சி. லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை. அவங்க உள்ள இருக்க ஹார்ட் கனெக்ட் ஆகிட்டா எதுவுமே வேண்டாம். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர்களை எப்படி கண்டறிகிறது? பள்ளிகளில் மாணிக்க மாணவர்களை கண்டறிய பயன்படுத்தும் 5 அடிப்படை கேள்விகளில் 1. நல்ல மதிப்பெண் எடுக்கும் நீங்கள் எப்படி உங்களால் மட்டும் இது முடிகிறது? அதற்கு மாணவர்கள் அளித்த பதில்கள். ஆசிரியர் பாடம் நடத்தும் போது நன்றாக ஆழ்ந்து கவனிப்பேன், அது மனதில் எப்போதும் நிற்கிறது. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து படிப்பேன், அது ஓர் அமைதியான சூழல். மூளையும் படிப்பதை உள்வாங்க காத்திருக்கும் நேரமாக அது இருக்கிறது. புரிந்து படிப்பேன், மனப்பாடம் செய்ய மாட்டேன். புரியாததை நண்பர்களிடம் ஆசிரியரிடம் கேட்டு கேட்டு தெளிவேன், அப்படி கேட்க தயங்க மாட்டேன். காலையில் காலை கடன்களை முடித்து பல் தேய்த்து யோகா உடற்பயிற்சி சிறிது செய்துவிட்டு பிறகு படிக்கிறேன். வாய்விட்டு சத்தமாக படிக்கிறேன், அது எனது சோர்வை போக்குகிறது. படிப்பில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு சொல்லித் தருவேன், அது நான் பல முறை படித்ததற்கு சமமாக இருக்கிறது. நண்பர்களுடன் சேர்ந்து குழுவாக அமர்ந்து விவாதித்து படிப்போம், அது அந்த கருத்தை தெளிவாக்குகிறது. படித்ததை எழுதி பார்ப்பேன், அப்படி எழுதுவது பலமுறை படித்ததற்கு சமமாக இருக்கிறது. படிப்பில் நான் சிறந்து விளங்க வேண்டும் என்பது எனது லட்சியம். அதனால் படிப்பது எனக்கு மிகவும் எளிது. எனது அப்பா அம்மா படிக்காதவர்கள். அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து வருகிறேன். அது என் கண் முன்னே எப்போதும் நிற்கிறது. ஆகவே படிப்பின் முக்கியத்துவம் எனக்கு நன்கு புரிந்துள்ளது. நான் படிப்பதற்காக என் அப்பா அம்மா தங்களை தியாகம் செய்து கொண்டு கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்கள் படும் அந்த கஷ்டம் வீணாக கூடாது என்பதால் நன்கு மதிப்பெண் எடுக்க முடிகிறது. மாலையில் நன்கு விளையாடிவிட்டு படிப்பது எனக்கு மனம் மூளை அப்போது புத்துணர்ச்சியோடு உள்ளது. நூலகம் சென்று பல வகையான புத்தகங்களை படிப்பேன். அது எனக்கு வாசிக்கும் திறனை அதிகரித்து தேர்வு எழுதுவதை எளிதாக்கியுள்ளது. அதிகம் படித்தவர்களை பார்த்து நானும் அவர்களைப் போல ஆவதில் உறுதியாக உள்ளதால் படிப்பது எனக்கு எளிது. பெரிய ஒரு பாராவை 5-6 பகுதியாக பிரித்து படிப்பது, அதனை மனதில் வைத்து கொள்வது எளிதாக்கியுள்ளது.
இது ஒரு 50 மாணவர்களுக்கு இடையில் கலந்துரையாடும் போது அம்மாணவர்கள் தங்களது அனுபவத்திலிருந்து கூறியவைகள் என்று மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் மனோஜ் தெரிவித்தார். மாணிக்க மாணவர்களும் அதிகாலை இணையவழி சந்திப்பு. நல்லூர் வட்டத்தின் மாநில, மாவட்ட, துறை, கள, மண்டல பொறுப்பாளர்கள் 55 நபர்கள் நாள்தோறும் அதிகாலை 6:45 மணிக்கு இணைய வழியாக சந்தித்து தங்களை மேம்படுத்திக் கொள்வது, கலந்தாலோசிப்பது, திட்டமிடுவது, அனுபவம் பகிர்வது, ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வது என சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இச்சந்திப்பு லட்சிய சமுதாய கட்டமைப்பின் வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று சமீபத்தில் தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி அமர்சேவா சங்கத்தில் நடைபெற்று முடிந்த மாணிக்க மாணவர் 5 நாள் வைய தலைமைக்கொள் முகாமினை தொடர்ந்து மாநில, மாவட்ட மாணிக்க மாணவர் பொறுப்பாளர்கள் சந்திப்பும் தொடங்கியுள்ளது. இதன் 2வது நாளாக இன்று 20 பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களை தலைமை பொறுப்பிற்கு தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் வணக்கம் சொல்வதெப்படி, இரவு படுக்கைக்கு செல்லும் நேரம் பற்றியும் மிகவும் விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் கலந்துரையாடல் நடைபெற்றதாக மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் மனோஜ் தெரிவித்தார். இன்று இதனை நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு வழி நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர் களத்தின் 10 துறைகளில் நம்பர் 1 துறையாக 1வது துறையான மாணிக்க மாணவர் துறையின் செயல்பாடுகளுக்கு மாணவர் கள பொறுப்பாளர் மேனகா பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்னை விருகம்பாக்கத்தில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி பெண்கள் சமூகத்தில் கௌரவத்துடனும் கம்பீரத்துடனும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள் தாய் நர்மதா, மகள் இளவரசி. இந்த பெண் அமைப்பில் சுமார் 2000 மகளிர் தொடர்பில் உள்ளதாக இளவரசி தெரிவித்தார். மகளிர் அரசியலையும் கற்று அதில் பயணிக்க வேண்டும் என்பது இவர்களது உயர்ந்த எண்ணம். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், பழங்குடியினர் துறை மாநில பொறுப்பாளர் ரவி மற்றும் நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் ஆகியோர் அவர்களின் இல்லம் தேடி சென்றிருந்த போது வைய தலைமைக்குள் பயிற்சி இவ்வமைப்பை சேர்ந்த முதல் கட்டமாக 60 மகளிருக்கு வழங்கப்பட ஆலோசிக்கப்பட்டதாக முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.